வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, நாம் 30வது எபிசோடாக எங்கே நடந்த சம்பவத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம்னா, திருப்பூரில் நடந்த ஒரு திகில் அனுபவத்தை தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் வேலைக்கு சென்ற இடத்தில் தனியாக ரூமில் இருந்த 2 நபருக்கு நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் பயங்கர திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்க போதுங்க. கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உறவுகளே, இவ்வளோ நாள் என்னால் வீடியோவே போட முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள், அதனாலேயே என்னால் வீடியோ போட முடியல. சுத்தமாக ரெக்கார்டே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருந்தது. அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தது. இதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குமார் என்கின்ற நமது நண்பர் தாங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருப்பூரில் ஒரு அவுட்ரு பகுதியில் நடந்த சம்பவம் தாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குமாருக்கும் அவருடைய நண்பர் ராஜுவுக்கும் தாங்க நடக்குது. குமாரை பற்றி சொல்லணும்னா, அவர் சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் அருகில் ஒரு அழகிய கிராமம் தாங்க. குமார் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் போனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை பார்க்கலாம்ங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ தாங்க அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. அங்கே ஆல்ரெடி அவருடைய நண்பர் ஒருவர் திருப்பூரில் இருக்காருங்க. சரி, அவர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு நம்ம போயிடுவோம்ங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அவர்கிட்ட கேட்டு, அவருடைய நண்பரும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க, நான் வேலை பார்க்குற கம்பெனிலேயே உங்களையும் நாங்கள் சேர்த்து விட்றோம்ங்கிற மாதிரி குமாரோடைய நண்பர் சொல்லிட்டாருங்க. இவங்களும் ஒரு நாள் கிளம்பி போகிறாங்க. யாராருன்னு பார்த்தீங்கன்னா, குமாரும் ராஜுவும் 2 பேருமே கிளம்பி திருப்பூர் போகிறாங்க. திருப்பூர்னால் அவுட்ரு, நான் முன்னாடியே சொன்னேன் அவுட்ரு பகுதின்னு. அங்கே தான் அவங்க வேலை பார்க்குற கம்பெனியும் இருக்குது. அவங்க தங்கியும் இருக்கிறது கொஞ்சம் சிட்டி மாதிரி இல்லாமல் அவுட்ரு ஏரியா தாங்க. திருப்பூர் போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா குமாரோடைய நண்பரும் அவருடைய நண்பரும் அந்த ரூமில் 2 பேர் தங்கியிருக்காங்க. இவங்க 2 பேரும் போயிருக்கிறாங்க. குமாரும் ராஜுவும் போயிருக்கிறாங்க. மொத்தம் 4 பேர் அந்த ரூமில் பொழுது இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது குமாரோடைய நண்பர் வேலை பார்க்குற கம்பெனிலேயே வேலைக்கு போகிறாங்க. மொத்தம் 4 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இப்போவே ஒரு மாதம் அப்படியே போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போது பார்த்திங்கன்னா, குமாரோடைய நண்பர் ஆல்ரெடி அங்கே திருப்பூரில் இருந்தார்னு சொன்னேன்னு, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த ஊரில் திருவிழா என்பதனால இது மாதிரி நாங்கள் ஊருக்கு போகிறோம், நீங்கள் 2 பேர் தான் இருப்பீங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துங்கங்கிற மாதிரி அவரும் அவருடைய நண்பர், அதாவது ஆல்ரெடி இருந்தாங்களே 2 பேர், அவங்க 2 பேருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, குமாரும் அவருடைய நண்பர், அதாவது 2 பேரும் சேர்ந்து போனாங்களே, குமாரும் ராஜுவும் தாங்க அந்த ரூமில் இருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வாரம் குமாருக்கும் ராஜுக்கும் ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி போட்டாங்க. குமாருக்கு நைட் ஷிஃப்ட்டும் ராஜுக்கு பகல் ஷிஃப்ட்டுங்கிற மாதிரி ஷிஃப்ட்டு மாற்றி போட்டதுனால, சரி பரவாயில்ல, நம்ம தான் இங்கே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, எல்லாருமே பழகிட்டாங்க, இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வாரம் முதல் நாள் ராஜு வேலைக்கு போகிறாரு. அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங் நைட்டு குமாரும் வேலைக்கு போகிறாருங்க. 2 நாள் ஆகுது. ராஜு அதே மாதிரி அவருடைய ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு ஈவினிங் கேண்டீனில் போய் சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் அந்த அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு ஒரு 9 மணி வாக்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கிடக்கு, அதை நம்ம துவைச்சி போட்டால் நாளைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போய் வாஷ் பண்ணணும்னா, அவர் தங்கியிருக்கிற பின் சைடு துணிகளை வாஷ் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க தங்கியிருக்கிற அந்த ரூமு பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரிசையில் ஒரு 4-5 குடும்பம் தங்கியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இவங்களும் தங்கியிருக்கிறாங்க. பின்பக்கம் எந்த ஒரு வீடும் கிடையாது. ஃபுல்லாகவே தரிசு நிலம் மாதிரி, ஃபுல்லாகவே ஒரு சில மரம் மட்டும்தான் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான்
இருக்கிறாங்க. ராஜு போயிட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. துவைச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கிறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெண்ணோட உருவம் அப்படி நல்லாவே தெரியுதுங்க. இவருக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால சரியாக யாருன்ட்டு இவருக்கு தெரியல. ஆனால் அந்த பெண்ணோட உருவம் மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. இவரும் கூர்ந்து கவனிச்சிட்ருக்காரு. சரி, மனசில் என்ன நினச்சிட்ருக்காரு, ஸோ பக்கத்தில் தான் குடும்பம் இருக்காங்களே, அவங்க யாராவது போய் நிற்பாங்க போலங்கிற மாதிரி எதுவுமே யோசிக்காமல் இவர் பற்றி அவருடைய துணிகளை வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பெண்ணை நல்லா கூர்ந்து கவனிக்கும்போது அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே நகர்ந்து போய் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. இவருக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா அங்கே நின்றுக்கிற இந்த பெண்ணை காணுமே, திடீர்னு பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி போணுச்சு, அதுக்கப்புறம் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவருடைய துணியெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து காய போட்டுட்டு எப்பொழுது மாதிரி போயிட்டு அவர் ரூமில் போயிட்டு படுத்துட்டாருங்க. நல்லா தூங்கிட்டார். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு முழிப்பு வருதுங்க. ஒரு அரைக்குறை தூக்கத்திலேயே முழிச்சு பார்க்குறாருங்க. அப்போ வித்தியாசமான ஒரு சவுண்டு ஒன்று கேட்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ பயங்கரமாக அழுகிற மாதிரி இருக்குது, முணங்குற மாதிரி இருக்குது. இந்த சவுண்டு வந்து ரூமுக்கு வெளியில் கேட்குதா இல்லை அவர் தூங்கிட்டு இருக்க அந்த ரூமில் கேட்குதாங்கிறது அவருக்கு சரியாக அவரால் கண்டுபிடிக்க முடியலைங்க. அந்த மாதிரி வித்தியாசமாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இவர் என்ன யோசிக்கிறாரு, பக்கத்தில் குடும்பம் இருக்கு, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ சண்டை போலி இருக்குது, அவங்க உள்ள ஒரு அக்காவா யாரோ அழுகிறாங்கங்கிற மாதிரி அதை அப்படியே நினச்சிட்டு அவர் படுத்துட்டு இருக்கும்போது யாரோ குறுக்கு நடக்கிற மாதிரியே அவருக்கு தோணுதுங்க. சடன்ட்டு நடந்து போகிற அந்த சவுண்டு அவருக்கு நல்லாவே கேட்குதுங்க. மறுபடியும் அதே தான் நினைக்கிறாரு. சரி, வெளியில் ஏதோ நடந்து போகிறாங்க, அது சண்டைங்கிறனால தான் அப்படியே நடந்து போயிட்டு அழுதுகிட்டு போயிட்டுருக்காங்கங்கிற மாதிரியே ஒரு மனசில் நினச்சிட்டு அப்படியே நல்லாவே தூங்கிட்டாருங்க. காலையில் விடியுது, எப்பொழுது மாதிரி பகல் ஷிஃப்ட்டுக்கு போகிறாரு. குமார் வந்துட்டாருங்க. வந்து அவர் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்குறது தான் அவருக்கு வேலை. இப்படியே போயிட்டுருக்கு. மறுநாள் ராஜு வேலைக்கு போயிட்டு வர்றாரு. அன்னைக்கு அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழுகிற சவுண்டு, முணங்குற சவுண்டு, ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட்லாம் பயங்கரமாக அவருக்கு கேட்குதுங்க. ஒரு அமானுஷ்யமான இந்த நிகழ்வுலாம் அவருக்கு தோண ஆரம்பிக்குதுங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம இவ்வளோ நாள் நம்ம இருந்திருக்கோமே, இந்த மாதிரி ஒரு சவுண்டு எதுவுமே கேட்கல, இந்த மாதிரிலாம் எதுவும் ஒரு சம்பவமும் எதுவும் நடக்கலை, என்னவா இருக்கும்ங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டே சரி பக்கத்தில் இருக்கிற அக்காங்கள்ட்ட யார்ட்டையாவது கேட்போம். ஏன்னா வந்து நம்ம டக்குன்னு போயிட்டு யார்ட்டையும் போயிட்டு உங்கள் வீட்டில் சண்டையா அப்படின்னு யார்ட்டையும் கேட்கவும் முடியாதுங்கிறனால அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் இவரால் தூங்க முடியல. இந்த ஒரு 2-3 நாளாகவே இவரால் தூங்க முடியல. அதே மாதிரி ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரூமில் அவர் படுத்துட்டு இருக்கும்போது பயங்கரமாக அழுகிற மாதிரியும் இங்கேயும் ஓடுற மாதிரியும் இந்த மாதிரியே அவருக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. மறுநாள் காலையில் விடியுதுங்க. அரைக்குறை தூக்கத்திலேயே தான் இருக்கார். சரியாக 2 நாள் 3 நாளுமே சரியாக தூங்கலை. குமார் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வர்றாரு. குமார்ட்டையும் சொல்கிறாருங்க, இது மாதிரி 2-3 நாளாகவே இந்த மாதிரி நடக்குது, யாரோ அழுகிற மாதிரி இருக்குது, நம்ம ரூம்லேயே இல்லை வெளியிலேயே யாரோ சடன்னு நடக்கிற மாதிரியும் இருக்குது, என்னான்னு தெரியல, தனியாக இருக்கல, அதனால் உனக்கு அப்படி தோணி இருக்கும்ங்கிற மாதிரி குமார் சொல்லிவிட்டு அவர் போயிட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. இவர் ராஜு பகல் ஷிஃப்ட்டில் அவர் கிளம்பி போயிட்டுருக்காருங்க. இப்படியே ஒரு வாரம் போகுதுங்க. அந்த ஒரு வார கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் போடுவாங்க. ராஜுக்கு வந்து அவர் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரும்போதே சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு குமார் வந்து நைட் விடிய காலில் தான் ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வருவார். ஏன்னா மக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை 2 பேருக்குமே லீவு. ராஜு என்ன பண்ணிட்டாரு, நாளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம்ங்கிற மாதிரி குமார்கிட்ட சொல்லிவிட்டு எப்பொழுது மாதிரி மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்குறாருங்க. நள்ளிரவு டைமும் அதே சேம் பிரச்சனை அவருக்கு நடக்குதுங்க. அதே மாதிரி அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவருக்கே என்னடா இது ஒரு வாரமாக இந்த மாதிரியே நம்மளுக்கு யார் என்னான்னு கேட்க முடியலையே, என்னவா இருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்கும்ங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே அப்படி படுத்துட்டு இருக்கும்போது சரியாக தூக்கமே இல்லைங்க. அந்த வார கடைசி அன்னைக்கு சுத்தமாக அவருக்கு தூக்கமே இல்லாமல் அப்படியே பரண்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பரண்டு படுக்கும் பொழுது யதார்த்தமாக அவங்க படுத்துருக்கிற ஒரு பக்கம் திரும்பி பார்க்குறாருங்க. அங்கே வந்து பேர் அதிர்ச்சி அவருக்கு ஆயிருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட உருவம் அப்படியே அங்கே உட்காந்துருக்கிற மாதிரியே அவருக்கு உருவம் தெரியுதுங்க. டக்குன்னு அதிர்ச்சி ஆகி ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி பயத்தில் ஏந்திரிச்சு போயிட்டு லைட்டை போட்டு பார்த்துருக்காருங்க. அந்த உருவத்தை அங்கே இல்லைங்க. இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி சவுண்டு தான் கேட்டுச்சு. நம்ம முழிச்சு பார்க்காமையே நம்ம அந்த சவுண்டை மட்டுமே காலை வாங்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பிறண்டு படுத்து இப்படி பார்க்கும்போது ஒரு உருவம் இங்கே வந்து உட்காந்துருக்குது, என்னவா இருக்கும் எதா இருக்குன்ட்டு அவருக்கு பதத்தில் தூக்கமே இல்லைங்க. சுத்தமாக தூக்கம் இல்லை. நைட்டு ஃபுல்லாக அந்த லைட்டை ஆஃப் பண்ணாமையே அப்படியே உட்காந்துருக்காருங்க. வாரம் கடைசிங்கனால குமார் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டாருங்க. விடிய காலையிலேயே வந்துட்டார். வந்து என்னடா இன்னும் தூங்காமல் இப்படி உட்காந்துருக்க, என்னன்னு கேட்டதுக்கு
நடந்ததை சொல்லியிருக்காருங்க. அவர் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இப்படிலாம் எதுவும் இருக்காது, உனக்கு அப்படி தோணி இருக்கும், சரி வா படுன்னு சொல்லிவிட்டு விடியகாலில் 2 பேருமே கொஞ்சம் அவர் வந்ததுனால ராஜுக்கு வந்து கொஞ்சம் பயம் கொஞ்சம் இல்லாமல் அப்படியே 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. ஏன்னா மக்க நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறதுனால நல்லா தூங்கிட்டாங்க. லேட்டாக தாங்க எழுந்திருக்கிறாங்க. குளிச்சுட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துட்டு நைட்டு வர்றாங்க. நைட்டு வந்து எப்பொழுதும் மாதிரி கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டு 2 பேருமே படுக்கிறாங்க. 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதே சேம் அந்த வாரம் ஃபுல்லாக நடந்துச்சுல அதே மாதிரி அன்னைக்கு கேட்குதுங்க. யாரோ வெளியில் இருந்து அழுகிற மாதிரியும் கத்துற மாதிரியும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்குங்க. ராஜு டக்குன்னு எழுந்திரிச்சு குமாரை எழுப்பி இந்த பற்றியா இந்த மாதிரி தான் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. குமாரும் நல்லாவே காதில் வாங்குறாருங்க. அப்படியே யாரோ பயங்கரமாக அழுகிற மாதிரி இருக்குது, பயங்கரமாக மூச்சு விடுற மாதிரிலாம் யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. இது என்னடா இது இப்படிலாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம தூங்குவோம், நாளைக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், அது தூங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு அரைக்குறை அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும்போது அதையே சவுண்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களும் அப்படியே அரைக்குறை தூக்கத்துலேயே அப்படியே அதை காதில் வாங்கிட்டே படுத்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் 2 பேருமே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ராஜ் அவருக்கு வந்து யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணி இருக்கு. அவருக்கு டக்குன்னு முழிப்பு வந்திருக்குங்க. இவர் முழிச்சு திரும்பி பார்த்துருக்காரு. அவர் பார்த்தோன்னே அவருக்கு வந்து பேர் அதிர்ச்சி ஆகிருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நடந்த விஷயத்த அவர் வாழ்நாளில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா குமார் படுத்திருக்காரு. குமார் நெஞ்சு மேலே ஏறி பெண்ணோட உருவம் ஏற்கனவே அவர் அந்த ஒரு மூளையில் பார்த்தாருன்னு சொன்னேன்னா அந்த உருவம் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் குரவலை நெரிச்சிக்கிட்டு என்னுடைய பொருளை கொடுங்கிற மாதிரி அந்த ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு குமாரால் ஏந்திரிக்க முடியாமல் காலை ஒண்டி டக்குன்னு அடித்ததுனால தான் ராஜுவே டக்குன்னு முழிச்சு பார்த்துருக்காருங்க. முழித்தோன்னா இவர் ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. ராஜு கத்திட்டு ஓடி போயிட்டு டக்குன்னு லைட்டை போட்டோன்னே அந்த உருவம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டன்ட்டு ஒரு ஜன்னல் பக்கமாக போந்து அந்த ஜன்னலை உடச்சிக்கிட்டு வெளியில் போயிருக்குங்க. ஒரு என்னடா பண்ணுறது, நம்ம குமார் என்னடா இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு குமாரை எழுப்புறாருங்க. அவர் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரு மாதிரி எழுப்பு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காருங்க. என்னடா பண்ணுறதுன்னு நினைக்காமல் ஓடி போயிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிச்சோன்னே டக்குன்னு ஏந்திரிச்சு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனோன்னா இவர் ராஜு என்ன நினைக்கிறாரு, நம்ம இந்த டைமில் சொன்னோம்னா ஏதாவது பயந்துருவான், நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சரி நம்ம தூங்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி 2 பேருமே படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆக்ரோஷமான அந்த சவுண்டு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. என்ன சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய பொருளை கொடுங்கிற மாதிரி கேட்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டு அதாவது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அந்த ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்களுக்கு சுத்தமாக அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அவங்களுக்கு 2 பேருக்குமே தூக்கம் இல்லை, என்னடா பண்ணுறதுன்ட்டு. ஆனால் குமார் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி சுயநினைவு இல்லாத மாதிரியே இருக்காரு. நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. மற்ற சிந்தனையில் அப்படியே ஒரு மாதிரியாகவே உட்காந்துருக்காருங்க. ராஜுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. காலையில் நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க. என்னடா இப்போ இதை போயிட்டு யார்ட்டடா நம்ம சொல்கிறது போகிறதுங்கிற மாதிரியே ராஜு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் வராருங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாகவே யாரோ கூப்பிட்ற மாதிரியும் சவுண்டு போடுற மாதிரியும் அழுகிற மாதிரியும் கேட்டுக்கிட்டுச்சு. நம்ம பக்கம் யாரோ இந்த தங்கியிருக்கவங்க தான் ஏதோ பிரச்சனைங்கனால அழுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நேற்று ஒரு சம்பவம் எங்களுக்கு நடந்தது, குமாருக்கு நடந்த சம்பவத்தை அப்படியே பக்கத்தில் அந்த அண்ணன்ட்ட கூப்பிட்டு சொல்லும் பொழுது அவரும் குமாரை கூப்பிட்டு என்ன நடந்தது என்னன்னு கேட்கும்போது அவரால் சரியாகவே பதில் சொல்ல முடியலங்க. ஒரு மாதிரியாகவே உட்காந்துருக்காரு. அதாவது நம்ம கேள்வி கேட்டால் மட்டும்தான் அவர் பதில் சொல்கிறாரு, மற்றபடி அவர் பழைய மாதிரி இல்லை. அந்த ஒரு மாதிரி நம்ம பதில் அதாவது கேள்வி கேட்டால் மட்டும்தான் பதில் சொல்லிவிட்டு மறுபடி பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் விளையாடுறங்க விசாரித்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்லும்போது இடத்துல ஒரு 4-5 குடும்பம் தங்கியிருக்குன்னு சொன்னால அதில் ஒரு அக்கா வந்து இது மாதிரி கொஞ்சம் தூரத்தில் கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலில் போயிட்டு அழைச்சி பார்த்து பயந்துருப்பாப்புல, கொஞ்சம் முடிகீறு போட்டோம்னா கொஞ்சம் சரியாயிரும், நீ வேணால் அழைச்சிட்டு போ, அங்கே எதாக இருந்தாலுமே அங்கே சொல்லிடுவாங்கங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்லும் பொழுது சரி நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்தெல்லாம் போக முடியாது, பஸ்ஸில் தான் போகணும், கொஞ்சம் பார்த்து அழைச்சிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு ராஜு அன்றைக்கி காலையில் 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. கோயில்கிட்ட போகும்போது குமாருக்கு வந்து ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குது. டக்குன்னு கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போனோன்னா தாங்க கொஞ்சம் அதாவது வந்து முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் தெளிவான மாதிரி அவருக்கு ராஜுக்கு தோணுதுங்க. கொஞ்சம் நல்லாவும் இருக்கிற மாதிரி தோணுது. நேராக போயிட்டு அந்த பூசாரிக்கிட்ட ராஜு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நடந்தது என்ன இந்த மாதிரி தான் நடந்தது
ங்கிற மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லும் பொழுது பூசாரியும் அவங்க 2 பேரையுமே உட்கார வச்சு ஒரு சில பூஜையெல்லாம் செய்யும் பொழுது ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறாருங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பெண்ணோட ஆத்மா உங்களை துரத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி மட்டுமே சொல்கிறாருங்க. அப்பவுமே ராஜு கேட்குறாருங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஒரு மாதிரி அந்த அழுகிற குரலோடு சேர்த்து என்ன கேட்குதுன்னா, என்னோட பொருளை கொடுங்கிற மாதிரி. சரி, அதுக்கு நான் சொல்கிறேன்ங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்கிறாருங்க. பூசாரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மாவோட பொருளை நீங்கள் 2 பேரில் யாரோ ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு, அது குறிப்பாக நண்பர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு வாரமாக உன்னை அந்த ரூமில் தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. உன்னை எதுவுமே பண்ணலை. அழுகிற மாதிரி மட்டும்தான் உனக்கு கேட்டிருக்கு. மற்றபடி உன்னை எந்த ஒரு சேட்டையும் எதுவும் பண்ணலை. குமாரை மட்டும் என் பொருளை கொடுன்ட்டு அவர் நெஞ்சு மேலே ஏறி அமுக்குதுன்னா அதுக்கு காரணம் குமார்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு சுயநினைவு ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் திருநரெலாம் போட்டு என்ன நடந்தது என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அப்போ தாங்க குமார் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு அந்த வாரம் ஷிஃப்ட்டு மாற்றி விட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜு பகல் ஷிஃப்ட்டு போயிடுவார், குமாருக்கு நைட் ஷிஃப்ட்டு. அப்போ ஒரு நாள் 2 நாள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது 2வது நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பகலில் அந்தளவுக்கு அவருக்கு தூக்கம் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்காரு. தூங்கின பிறகு சரி நம்மளுக்கு தூக்கம் வரல, கொஞ்சம் அப்படியே அவுட்ரு பகுதியாக தானே இருக்குது, சுற்றி பார்த்துட்டு வரலாம்ங்கிற மாதிரி மத்தியானமாக சாப்பிட்டுட்டு, ஏன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாகவே இருக்குது. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படியே நடந்து அப்படியே வாக்கிங் மாதிரி போயிருக்காரு. அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சில பொருள்லாம் இருந்திருக்குங்க. அதாவது அப்போ தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. இவரும் அந்த டைமில் கரெக்டாக போயிருக்காருங்க. அந்த பொருள் என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா புடவை, வளவி, செருப்புலாம் பார்த்தீங்கன்னா புதுசாகவே பாக்ஸோடையே அப்படியே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அனைத்து ஜாமுமே ஒரு சாக்கு மாதிரி விரித்து அதில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவரும் அந்த டைமில் தான் அவங்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவரும் போயிருக்காருங்க. போயிட்டு இது என்னடா எல்லாமே புதுசாக இருக்குது, சுற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லைங்க. குமார் என்ன பண்ணிட்டாரு, இது எல்லாமே புதுசாக தான் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யார்கிட்டையாவது கொடுக்கலாம்ங்கிற மாதிரி அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவர் பேக்கில் வச்சுருக்கிறாருங்க. ஆனால் இந்த விஷயத்த ராஜுக்கிட்ட சொல்லவே இல்லை. சரி சொன்னால் ஏதாவது சத்தம் போடுவான்ங்கிற மாதிரி இருக்குனால ராஜுக்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இவர் பகலில் மட்டும்தானே தூங்குறாரு. பகல்லையுமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு சவுண்டு கேட்டிருக்குங்க. ஏன்னா இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு அவர் பேக்கில் வச்ச பிறகு தான் ராஜுவுக்கும் நைட்லாம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கு. குமாருக்கும் பகல்லையுமே மத்தியான டைமில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ பயங்கரமாக அலற மாதிரியும் அழுகிற மாதிரியும் பொருளை கொடுன்ட்டு பகல்லையுமே இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கேன். இதை எந்த ஒரு விஷயத்தையுமே ராஜுக்கிட்ட சொல்லவே இல்லைங்க. நடந்தது எல்லாமே பூசாரிக்கிட்ட சொல்லும் பொழுது அப்போ தாங்க பூசாரியும் கரெக்டாக சொல்கிறாருங்க. பார்த்தீங்களா, அந்த ஆத்மாவோட பொருளை உன் நண்பர் குமார் எடுத்துகிட்டு பேக்கில் வச்சுருக்காரு. எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு நைட்லேருந்து தான் உனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு அமானுஷமான ஒரு நிகழ்வு கேட்டிருக்குங்கிற மாதிரி ராஜுக்கிட்ட சொன்னோன்னே ராஜு கேட்குறாரு, என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க, நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதான்ட்ட போக வேண்டியதான்ட்டு குமாரை பயங்கரமாக திட்டியிருக்காருங்க. உடனே பூசாரி என்ன சொல்லியிருக்காரு, நடந்த மாதிரி இருக்கட்டும், இது வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் இருந்தது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. எப்போதுமே ஒரு ஆத்மா நிறைவேறாத ஆசையில் இறந்து போகும் பொழுது அவங்களுக்கு அவங்க வீட்டில் கேட்பாங்க, இந்த மாதிரியான பொருள் வேணும். அப்படி கேட்கும் பொழுது அவங்க வீட்டில் உள்ளவங்க அந்த ஆத்மா கேட்குதோ எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு போன பொருளை தான் உன்னுடைய நண்பர் குமார் எடுத்துகிட்டு அவர் பேக்கில் வச்சுருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வரைக்குமே பிரச்சனை இல்லாமல் இருந்தது நல்லதுன்னு நினச்சிக்கோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. எடுத்த பொருளை எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பொருளை நான் எடுத்தது தப்பு தான், உங்கள் பொருளை நான் உங்கள்கிட்டயே வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்கிற மாதிரி பூசாரி சொல்கிறாருங்க. இவர் ராஜுவும் குமாரும் சரிங்க நாங்கள் அந்த மாதிரியே பண்ணுறோம்ன்ட்டு சொன்னதுமே கையில் ஆளுக்கு ஒரு எலுமிச்சங்கனி அந்த பழத்தை கொடுத்து இது கையில் வச்சுங்க, திருநூறு வச்சுங்க. அந்த இடத்துக்கு போனோன்னே இந்த திருநூரை பூசிக்கிட்டு இந்த எலுமிச்சம் பழத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எங்கே எடுத்தியோ அங்கே வச்சுட்டு இந்த எலுமிச்சங்கனியை தலையை சுற்றி 2 பேருமே தூக்கி வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துக்கிட்டே இருங்க. திரும்பி பார்த்துடாதீங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடியே வந்துடும் மறுபடியும். அதனால் திரும்பி பார்க்காம வந்துடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாருங்க. அதே மாதிரி ராஜு அவரை பயங்கரமாக திட்டுறாருங்க. ஏன்டா இதெல்லாம் உனக்கு தேவையா,
வேணும்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்க போகிறோம், எதுக்குடா அங்கே கடந்தது இங்கே கடந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எதுக்குடா இப்படிலாம் நம்ம இது பண்ணிட்டு கிடக்கிறங்கிற மாதிரி குமார் பயங்கரமாக திட்டிக்கிட்டே வராருங்க. வந்து ரூமில் வந்து அப்போதாங்க ராஜு ஒரு பேக்கில் இருக்கிற பொருளெல்லாம் பார்க்குறாருங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது, எல்லாமே புதுசாகவே இருக்குது. அதாவது பெண்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே அதில் இருக்குங்க. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவர் எங்கே எடுத்தாங்களோ அங்கே வச்சுட்டு பூசாரி என்ன சொன்னாரோ அதே மாதிரி செஞ்சுட்டு திரும்பி பார்க்காம சரன்ட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க. பூசாரி கொடுத்த அந்த திருநரை பூசிக்கிட்டு நைட்டு படுக்கிறாங்க. நைட்டு படுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அமானுஷமான சவுண்டு எதுவுமே இல்லை. நல்லா நிம்மதியாக அன்றைக்கி நைட்டு தூங்கியிருக்கிறாங்க. மக்கிய நாள் ஏன்னா ஆல்ரெடி பூசாரி என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, அன்றைக்கி நைட்டு படுங்க, மக்கிய நாள் வந்து என்னை வந்து பாருங்கங்கிற மாதிரி சொல்லி அனுப்புனதுனால மக்கிய நாள் அதே மாதிரி அந்த பூசாரியை பார்த்துட்டு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்பொழுது மாதிரி நாங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கணும், எந்த ஒரு சவுண்டும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி பூசாரிக்கிட்ட சொன்னோன்னே ஆத்மாவுக்கு வேண்ட படைப்பாங்க. அந்த மாதிரி பொருளெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனையில் நீ மாட்டிக்குவ. இந்த மாதிரி பொருள் எங்கே இருந்தாலுமே பார்க்காத மாதிரி வந்துடு. நீ அதை போயிட்டு தொட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரினா இதனாச்சும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு உனக்கு. இன்னும் பயங்கரமான பிரச்சனைலாம் பயங்கரமாக நடந்திருக்கும் உனக்கு. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த முடிக்கையெல்லாம் கட்டி விட்டு இன்னமுழுக்க உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்ருக்காருங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ரூமில் வந்து எப்பொழுதும் மாதிரி வேலைக்கு போயிருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் அங்கே தான் வேலை பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வரும் பொழுது இங்கேயே இருந்துட்டாங்க. மறுபடியும் அங்கே திருப்பூர் போகலங்கிற மாதிரி குமார் நம்மள்கிட்ட சொல்கிறாருங்க. அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாங்க. இன்னொரு விஷயமும் சொன்னாருங்க, எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவமாக இருக்குங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லி முடிச்சாருங்க குமார். உறவுகளே, இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது போல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.